நம்ம சேனலில் உண்மையை சொன்னாலும் சரி, கதை சொன்னாலும் சரி, இந்த செல்வி தரப்பு ஆட்கள்லாம் வந்து இங்கே ஒரு மாதிரி குலைச்சிட்டு போகிறாங்க. அதுவும் கேவலமாக அசிங்கமாக திட்டிகிட்டு போகுதுங்க இந்த பண்ணாடிங்க. நான் கேட்குறேன், செல்வி தரப்பு ஆட்களே, உங்களெல்லாம் நான் பிளாக் பண்ணிட்டேன், அது வேறு விஷயம். கேவலமாக கமெண்ட் போட்டவங்களெல்லாம், அசிங்கமாக பேசினவங்க போட்டவங்களெல்லாம் நான் வந்து பிளாக் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, செல்வி தரப்பு செல்வியோட ஜால்ரா யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து அசிங்கமாக ஸ்கூலை பற்றி பேசின்னு இருந்தாங்கள்ல. 10 பேர் ரேப் பண்ணாங்க, 50 பேர் ரேப் பண்ணாங்க, 4 பேர் கையை பிடிச்சிக்கிட்டாங்க, 4 பேர் காலை பிடிச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கதை சொல்லின்னு இருந்தாங்களே. அப்புறம் வந்து பார்ட்டி நடந்துச்சு, விவிஐபிக்கு விருந்தாக ஸ்ரீமதியை அனுப்பினாங்க. இந்த மாதிரிலாம் அசிங்கமாக பேசுனீங்கள்ல. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அது ரேப்பாகவே இருந்தால் கூட நார்மலாக அது ரேப்புன்னு சொல்கிறதுக்கு உங்களால் முடியல. ஒரு ரேப்புன்னு சஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? இது ரேப்பாக இருக்கலாம், இல்லை கொலையாக இருக்கலாம். இப்படி சந்தேகப்படுறோம்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, ஓகே, உண்மையாகவே அது ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாமல் இப்போ வளர்றான் போல இருக்குன்னு நினச்சிக்கலாம். அப்படியே ஒரு கதை சொல்கிற மாதிரி, ஒரு செக்ஸ் கதையை படிக்கிற மாதிரி, செக்ஸ் கதை ஒரு மூவி பார்க்குற மாதிரிலாம் அசிங்கமாக பேசிகிட்ருக்கானுங்க யூடியூபர்ஸ்லாம். செல்வியோட ஜால்ராக்கள் செல்வியே அப்படி தான் பேசிகிட்ருக்காங்க. அதெல்லாம் அப்படியே ரசித்து பார்க்குறீங்க. நான் வந்து வடிவேலு வந்து செல்வியை எப்படி காப்பாற்றினார்னு ஒரு வீடியோ போடக்கூடாதான். நீங்களாம் கதை சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் கதை வராதா? உங்களை விட கதை நல்லாவே எழுதுவேன். எங்கள் கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தாலாம் கதை ஆசிரியர் தான், நாவல்லாம் எழுதியிருக்காரு. அவர் ஒரிஜினல் சரித்திர நாவலில் கொஞ்சம் புனைந்து தான் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவளுக்கு எனக்கு வந்து தமிழில் சூப்பராலாம் கதை சொல்ல தெரியாதா எங்களுக்கெலாம்? என்ன மேன் இது? இவ்வளோ கேவலமான ஜென்மங்களாக இருக்கீங்க நீங்கள்லாம். அங்கே போய் ரசிச்சுவிட்டு அவங்க சொல்கிற செக்ஸ் கதையெல்லாம் ரசிச்சுவிட்டு, நாங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, சூப்பர்மேன், பேட்மேன், ஸ்பைடர்மேன் இந்த ரேஞ்சுக்கு நாங்கள் கதை சொன்னால் அதை உங்களால் அக்செப்ட் பண்ண முடியாதான். அதுக்கு கண்டபடி எனக்கு கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க பண்ணாடைங்களா. இதா பாரு, நீங்கள்லாம் சொல்கிற கதையெல்லாம் நாங்கள்லாம் கேட்டுருந்தோம்ல. இப்போ நாங்கள் சொல்கிற கதையெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு போங்க, அப்படி தான் சொல்லணும் உங்களெல்லாம். கதை சொல்கிறது வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்கூல் பக்கமே அப்படி கால் வச்சு ஒரு சும்மா அந்த கேட்டுக்கிட்ட கூட நின்று இருக்க மாட்டாங்க இந்த பண்ணாடைங்க. ஆனால் இதுங்க கதை சொல்லிட்டு உட்காந்துருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த செல்வி டீமில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அந்த ஸ்கூலுக்குள்ளே போயிருக்காங்க. அது வந்து செல்வி மட்டும்தான். ராமலிங்கம் கூட ஐ திங்க் அவர் கூட ஸ்கூல் அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் இந்த ஸ்கூல் பக்கம் வந்தாரான்னு தெரியாது. ஆனால் அந்த பொண்ணு உயிரோடு இருந்த வரைக்கும் ராமலிங்கம் அவர்களே வந்து, அதாவது செல்வியோட புருஷன்தான், அவரே வந்து ஸ்கூலுக்குள்ளே வந்ததே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்களாம் எதை வச்சுட்டா கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க? அந்த ஸ்கூலுக்குள்ளே எவனுமே போனதில்லை, எவனுமே அந்த ஸ்கூல் தரப்பு நியாயத்தை எவனுமே கேட்குறதுக்கு போகல. நீ கதை சொல்கிறிய இவ்வளோ, அங்கே போய் ரவிக்குமார், சாந்தி இல்லை அந்த டீச்சர்ஸ் யார்கிட்டயாவது போய் பேசுனீங்களாடா பண்ணாடிங்களா? அந்த செல்விக்கிட்ட மட்டும் வாட்ஸ்அப்பில் பேசுறது இப்படியாச்சு அப்படியாச்சு நீங்களே ஒரு ரெக்கார்டிங் அனுப்பிச்சு அந்த பொம்பளையை வந்து சேனலில் வீடியோ போட வச்சு இந்த மாதிரி கேவலமாக வேலை பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அந்த பொம்பளையோட சேனலில் கமெண்ட்டில் போடும்போதெல்லாம் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, கொலைக்காரர்கள் அவங்களை கொலை செய்யணும் அப்படி இப்படின்னு அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கீங்களே. ஒரு ஸ்கூல் நடத்துகிறவங்களாம் இப்படி தான் இருப்பாங்களா? நீங்கள் சொல்கிற ரேஞ்சுக்கு தான். உங்களை மாதிரி கேவலமான ஜென்மங்களாக இருந்தால் அவங்க ஸ்கூலே நடத்த மாட்டாங்கடா, வேறு ஏதாவது நடத்துவாங்கடா. ஆனால் நாங்கள் ஸ்கூல் நடத்துகிறவங்களையே நீங்கள் வந்து விபச்சாரம் நடத்துகிறாங்கன்னு சொல்லிகிட்ருக்கீங்க. அறிவு கட்டம் உண்டாங்களா? அவங்க எல்லாம் வந்து ஃபீஸ் வாங்கி தானே ஸ்கூல் நடத்துகிறாங்க. அந்த ஸ்கூல் மீது, அந்த ஸ்கூலோட நிர்வாகம் மீது, அந்த ஸ்கூலுடைய டீச்சர்ஸ் மீது எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் அந்த பேரண்ட்ஸ்லாம் அவங்க பசங்களை அங்கே படிக்க வைப்பாங்க. எல்லோரும் செல்வி மாதிரி போய் பேசுகிற ட்ராமா போடுற பேரண்ட்ஸ்னு நினச்சிட்ருக்கீங்களா? இந்த ஒரு பொம்பளை காசுக்காக துட்டுக்காக இவ்வளோ ட்ராமா போடுதுன்னா மற்ற பேரண்ட்ஸ்லாம் இந்த செல்வி மாதிரியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் அவங்கெல்லாம் படித்தவங்களாக இருப்பாங்க, டீசெண்டான ஆட்கள். அவங்க பசங்களை போய் படிக்க வைக்கிறாங்க. பொண்ணுங்க பையனுங்க எல்லாம் படிக்கிறாங்கங்க. இந்த ஒரே ஒரு ஒத்த பொம்பளை சொல்லுவாலாம் இது விபச்சார ஸ்கூல்னு ஆமாஞ்சாமின்னு போட்டுட்ருக்கீங்க நீங்கள்லாம். அறிவு கேட்டவங்களா? 10 நாளில் எதுக்கு அந்த பொம்பளை ஒரு 2 ஸ்கூல் மாற்றினா ஸ்ரீமதிக்கு அப்படின்றத அதுக்கு மட்டும் இன்றைக்கி வரைக்கும் பதில் கிடையாது. இவ்வளோ நாள் நீங்களாம் கதை சொன்னீங்க, இனிமேல் நாங்கள் கதை சொல்லுவோம்.
இன்னும் நிறைய கதை இது வடிவேலு சாகசம் மட்டும் நாங்கள் பேச மாட்டோம். நாங்கள் நிறைய கதை பேசுவோம். இப்போது ஆரம்பத்துக்கு வடிவேலு கதையை நாங்கள் எடுத்திருக்கோம், அவ்வளோதான். அதுக்காக மற்றவங்களெல்லாம் நாங்கள் விட்ருவோன்னு அர்த்தம் இல்லை. எவன்லாம் இந்த ஸ்கூலை பற்றி அசிங்கமாக பேசினானோ, எவன்லாம் இந்த ஸ்கூலை பற்றி கட்டுக்கதைகள் எப்படியெல்லாம் பரப்பினீங்களோ எல்லாரையும் பிடிச்சி இழுத்து வச்சு தான் நாங்கள் கதை சொல்லுவோம். ஓகே, கேட்டால் கேளு, இல்லாட்டி போயிடு. அங்கே உட்காந்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு கேட்டிங்களா அந்த சைடு கதையெல்லாம், செக்ஸ் கதையெல்லாம். நாங்கள்லாம் நல்ல கதை தான் பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த தராதரம் இல்லாத ஒரு அசிங்கமான கமெண்ட்டெல்லாம் என் சேனலில் போடுறவன் எவனா அந்த செருப்பை கழட்டி அடிப்பேன், புரியுதா? என்கிட்ட ஒருத்தனும் என்கிட்ட கேவலமாக பேச முடியாது. நேரில் பார்க்குறவன் எவனும் என்கிட்ட கேவலமாக பேச முடியாது. ஏன்னா நான் அந்த மாதிரி நடந்துக்கிறவன். ஓகே, நான் எவனாவது என்கிட்ட தப்பாக பேசினா அடித்து சாத்திவிட்டு தான் மறுவேலை பார்ப்பேன். என்ன மாதிரி நாள் என்னை சாதாரணமாக நினைக்காதீங்க. நான் மற்ற பொண்ணுங்க மாதிரி கிடையாது, புரியுதா? எவனோ ஒருத்தன் ப்ளவுஸுக்குள்ளே கையை விட்றான். அதை இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஓகே, அப்பயும் எனக்கு அரசு வேலை கொடு, அப்பயே ஒரு அரசு வேலை கொடுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கு ஒரு பொம்பளை. அந்த பொம்பளை நல்லவளாம். இன்னொரு ஆம்பளை ஒருத்தன் ப்ளவுஸுக்குள்ளே கையை விட்றான் அப்படின்னும் பொழுது அதை எதிர்க்காத ஒரு பொம்பளை செக்ஸ் கதை சொல்லுவா, அதை நம்பிட்டு உட்காந்துருக்கீங்க. அந்த பொம்பளை சொல்லுவா அடுத்தவங்களெல்லாம் விபச்சாரிகள்னு சொல்லுவா, அதை நம்பிக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு தமிழில் பழமொழி இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தவங்களோட கேரக்டர், ஒருத்தவங்களோட பிஹேவியர் எப்படி ஒரு சின்ன இத்தினூண்டு பிஹேவியர் வச்சு அவங்களோட கேரக்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது நாங்கள்லாம் ஃபஸ்ட்டே அனலைஸ் பண்ணிட்டோம் செல்வி எப்படிப்பட்டவர்னு. அதனால் நீங்கள் எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டியது அவசியம் இல்லை. நீங்கள் நம்புறீங்களா? போய் காலில் போய் விழுந்துக்கோங்க, உங்களெல்லாம் யாரும் தடுக்கலை. அதுக்காக அடுத்த வீட்டு பொண்ணுங்களை கேவலமாக பேசுறது இது பண்ணுறதுன்னா செருப்பாலேயே வாங்குவீங்க, புரியுதா?